மேலறை தியானம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரீ சேர்பன் நைக்வெஸ்ட், மினசோட்டா, USA. தலைப்பு: நாம் விதைக்கும் விதைகள். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை எமது சபை வாலிபத் தலைவர் பழக்கிய சிறிய நாடகம் ஒன்றை நடத்தினார்கள். தினமும் நாம் செய்வதற்கென்று ஒரு பணியை கடவுள் தருகிறார். அதை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதாகும். அதை பற்றி தினமும் யோசிக்கிறேன். அன்றிலிருந்து தினமும் ஜெபிப்பதில் இன்று நான் செய்ய வேண்டிய பணி என்ன என்று கேட்பேன். பின்னர் அன்று வழக்கமாக செய்ய வேண்டியவற்றை எழுதுவேன். சில வேளைகளில் நண்பருக்கு கடிதம் எழுத வேண்டும், தனிமையில் இருக்கும் ஒருவருடன் பேச வேண்டும், அல்லது வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று மனதில் தோன்றுவதை எழுதுவேன். பல நாட்களின் பின் அந்த வாலிபத் தலைவரை சந்தித்த போது அவர் தயாரித்த நாடகம் என்னில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னேன். ஆனால் அவர் தனக்கு அது நினைவில்லை என்றார். புதுமையாய் இருக்கிறதே என்று நினைத்தேன். ஆயினும் சில சமயங்களில் நான் அன்பாக பேசும் வார்த்தையை அல்லது இரக்கமான செயலை நாம் மறந்து விடுவதுண்டு என்பதை அறிவேன். அவை கவனிக்கப்படாமலும் போகலாம், அல்லது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல பலனும் கொடுக்கலாம். நான் தொடர்ந்து எழுதுகிறேன். அதற்குள்ளே கடவுள் செய்ய தூண்டும் பணிகளும் இருக்கும். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் சித்தம் செய்ய எமது உள்ளங்களை திறவுங்கள். அன்பான வார்த்தைகளையும் செயல்களையும் உபயோகிக்க உதவி செய்யுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது இரக்கமான விதைகள் மாற்றத்தை ஏற்படுத்த கடவுள் உதவி செய்வார். கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.